சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி சேர்க்கைக்கு வரவேற்கிறோம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் 2024. சரி, இப்போ என்டிஏ அலையன்ஸ் பெரும்பான்மை இல்லைன்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இப்போ என்டிஏ அலையன்ஸுக்கும் ஐஎன்டிஏ அலையன்ஸுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இந்த ரிசல்ட் பற்றின டேட்டாஸ் கிளியர் கிடச்சிருக்கு. அந்த கிளியர் டேட்டாஸை வச்சுக்கிட்டு இதில் என்னென்ன மாதிரி காரணங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ரெண்டு விஷயம் பார்க்கணும் மக்களே. அதாவது உங்களுக்கு இந்த சீட்ஸை பொறுத்து என்டிஏ 291 வின் பண்ணியிருக்கிறாங்க, ஐஎன்டிஏ 235 வின் பண்ணியிருக்கிறாங்க, 234 291. இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதை நாம் பார்க்கக்கூடாது. ஏனென்றால் நிறைய இடங்களில் வெரி மினிமலான 10,000 ஓட்டுக்குள்ளே வின்னிங் கிடச்சிருக்கு என்டிஏ அலையன்ஸஸ்க்கு. ஸோ அப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் ஓட் ஷேர். எவ்வளோ ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்கன்ற பார்க்கலாம். என்டிஏ அலையன்ஸை பொறுத்தளவுக்கு தேவ் காட் 42.9% ஓட் ஷேர். இது 2019 கம்பேர் பண்ணும்பொழுது 3.2% கம்மி. அதே ஐஎன்டிஏ அலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க 41.1% ஓட் ஷேர் வாங்கியிருக்கிறாங்க. இது 2019 கம்பேர் பண்ணும்போது 6.9% அதிகம். அப்போ என்ன அர்த்தம்னால் ஆல்மோஸ்ட் 3.2% நம்பின மக்கள், பிஜேபியை நம்பின மக்கள் ஆர் என்டிஏ அலையன்ஸை நம்பின மக்கள் இங்கே இந்த எலெக்ஷனில் நம்பாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது. கம்பேரிங் வித் 2019 2024. ஸோ இந்த டேட்டா மிக மிக முக்கியம் மக்களே. இதான் நம்ம நேற்று எதிர்பார்த்தும் கிடைக்கல, இன்றைக்கி ரொம்ப கிளியராக கிடச்சிருக்கு. 2019 2024 இந்த ரெண்டு எலெக்ஷன் நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும். ஏனென்றால் 2019 செகண்ட் டைம் பிஜேபி அவங்களோட ஆட்சியை பிடிக்கிறாங்க பெரும்பான்மையாக. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, பெரும்பான்மைனா 272 சீட்டுக்கு மேலே வாங்கினாங்களான்னா ஆமாம். எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்றத பார்த்துருப்போ 2019 பிஜேபி 303 சீட்டு வாங்கினாங்க. 303 சீட் அப்படிங்கிறது எவ்வளோ 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 நின்னாங்க அப்படின்னு பார்த்தால் தே ஸ்டுட் இன் 352 சீட்ஸ். 352 சீட்டில் போட்டி போட்டு 303 சீட்டை வின் பண்ணாங்க போன முறை 2019 பிஜேபி மட்டும். ஆனால் இது ஆல்மோஸ்ட் 86% அவங்களுடைய கன்வர்ஷன் ரேட் சொல்லலாம். இந்த முறை 2024 பார்த்தீங்கன்னா 290 சீட்ஸை நிற்கிறாங்க, ஆனால் 240 சீட் தான் வின் பண்ணுறாங்க, விச் இஸ் 83% கன்வர்ஷன் ரேட். அப்போ போன முறைக்கும் இந்த முறைக்குமே 3% ரெடியூஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. இப்போ பாருங்கள் மக்களே, அதாவது இவர் அண்ணாமலை பேசியிருப்பார், 400+ சீட்ஸ் பிஜேபியோட என்டிஏ அலையன்ஸ் கிடச்சிரும், அதில் பெரும்பான்மையாக 300க்கும் மேற்பட்ட சீட்ஸு பிஜேபி மட்டும் வாங்குன்னு சொன்னார். ஆனால் இந்த முறை அவங்க போட்டி போட்டது 290 சீட்ஸ் தான் போட்டி போட்டாங்க. ஸோ அங்கேயே பெரிய ஒரு செட்பேக் இருக்குது. அடுத்தது 2019 காங்கிரஸை அதாவது இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம், இப்போ காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இதில் காங்கிரஸ்க்கு இந்த முறை அதிகமான ஓட் ஷேர் கிடச்சிருக்கு, அதிக பேர் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. எப்படின்றத கம்பேரிட்டிவில் பார்க்கலாம். பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருமே எந்தெந்த தொகுதிகளில் டைரெக்டாக போட்டி போட்டாங்கன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பிஜேபியோடைய அலையன்ஸ் பார்ட்டியும் காங்கிரஸோடைய அலையன்ஸ் பார்ட்டியும் போட்டி போகிறத நம்ம எடுத்துக்க முடியாது. பிஜேபி கேண்டிடேட்டு காங்கிரஸ் கேண்டிடேட் ரெண்டு பேரும் எங்கெங்கே ஓப்பனாக போட்டி போட்டாங்கன்றதை பார்க்கலாம். 2019 பொறுத்தளவுக்கு காங்கிரஸும் பிஜேபியும் 190 இடங்களில் டைரெக்டாக போட்டி போட்டிருக்காங்க. அதில் காங்கிரஸ் 5 இடத்துல வின் பண்ணிருக்கிறாங்க, ஜஸ்ட் 15. இந்த முறை 2024 பார்த்தீங்கன்னா 214 பிளேஸில் டேரெக்டாக போட்டி போட்டிருக்காங்க, அதில் 61 இடத்துல காங்கிரஸ் வின் பண்ணிருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்தளவுக்கு இது கொஞ்சம் இது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் மக்கள். ஸோ அப்போ பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஓப்பனாக போட்டி போட்ட இடங்களில் பிஜேபியை தவிர்த்து காங்கிரஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. போன முறைக்கும் இந்த முறைக்கும் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதை காட்டுறாங்க சர்வே பொறுத்தளவுக்கு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, போன முறைக்கும் இந்த முறைக்கும் கிட்டத்தட்ட 53 இடங்களில் பிஜேபி லாஸ் பண்ணியிருக்கிறாங்க இன் மேஜர் ஸ்டேட்ஸ்.
யூபி, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பீகார், தமிழ்நாடு. எப்பவுமே தமிழ்நாடு வந்து பிஜேபியோட கோட்டை கிடையாது தான். பட் இந்த முறை தமிழ்நாடு வந்து ஆல்மோஸ்ட் 39 சீட்டுக்கு 39 சீட்டுமே வந்து ஐஎன்டிஏ அலையன்ஸ்க்கு போனதுனால பிஜேபிக்கோட மிகப்பெரிய ஒரு செட்பேக்கிங் வந்திருக்குன்னு சொன்னோம். பட் தமிழ்நாடு விட்டுரும், ஓரம் வச்சிடலாம். ஏன்னா தமிழ்நாடு வந்து எப்பவுமே பிஜேபி கோட்டை கிடையாது. ஆனால் யூபி, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், பீகார், வெஸ்ட் பெங்கால் மம்தாவுடைய கோட்டை தான். இருந்தாலுமே இந்த இடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 53 ஒரு சீட்ஸ், மேஜர் பிக்கஸ்ட்டு கவுண்ட் சீட்ஸை பிஜேபி லூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் மக்களே இந்த முறை. அடுத்தது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, மணிப்பூர் இஷ்யூ. ஸோ மணிப்பூர் இஷ்யூ வந்தப்போ அங்கே பிஜேபி ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு ஸ்டேட்டில், அதை கண்டுக்காமல் விட்டுருந்தாங்க அப்படிங்கிறதை மணிப்பூர் மக்கள் பயங்கரமாக வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். மணிப்பூரில் பிஜேபி லாஸ்ட், நாகாலாண்டில் பிஜேபி லாஸ்ட், மேகாலயாவில் ஒரு சீட் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. மற்றபடி மற்ற உங்களுக்கு ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் காங்கிரஸும் ஈக்குவலாக வந்திருக்காங்கன்னு சொல்லணும். முக்கியமாக இன்னொரு விஷயம் இங்கே பார்க்குறாங்க, எஸ்சிஎஸ்டி ஓட்ஸ். ஏன்னால் எஸ்சிஎஸ்டி ஓட்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க நான் சொல்கிறேன் மக்கள், இந்தியா முழுக்க இருக்கிற எஸ்சிஎஸ்டி ஓட்ஸ் வந்து இந்தியாவுடைய பார்லிமெண்ட்டில் சீட்டை பிடிப்பதற்கு மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றதும் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா 2019 வருஷம் 131 இடங்களில் போட்டி போடுறாங்க. எஸ்சிஎஸ்டி சீட்ஸில் 77 இடங்களில் வந்து பிஜேபி வின் பண்ணுறாங்க. இந்த முறை அது குறைந்து விட்டது. தே ஒன் இன் ஜஸ்ட் 53 சீட்ஸ் தான் குறைஞ்சிடுச்சு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டியோடைய ஓட்டுகள் குறைகின்றன, முஸ்லீம் ஓட்டு குறைந்திருக்கிறது இந்த முறை பிஜேபிக்குன்னு சொல்லலாம். அந்த எஸ்சிஎஸ்டிலேயே பார்த்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் அப்படிங்கிற ஒரு நபர் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேன்னு சொல்லலாம் மக்களே, நான் டேட்டா எடுத்துகிட்டு இருக்கேன், நான் கரெக்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வரைக்கும் நான் பார்த்ததுலேயே இந்தியாவிலேயே மிக வைடஸ்ட் மார்ஜின் வச்சு, அதிகப்படியான மார்ஜின் வச்சு வின் பண்ணியிருக்கிறது சசிகாந்த் செந்தில் அவர்கள் தான். காங்கிரஸுக்காக நின்னவர், இங்கே திருவள்ளூர் நின்னார். கிட்டத்தட்ட 5,72,156 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சிருக்கார் அவர். ஹி பிலாங்ஸ் டு காங்கிரஸ். ஸோ அது தனித்தொகுதி தான் அதுவுமே. ஸோ இந்த அளவுக்கு இந்த முறை பிஜேபி வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மக்களே. ஸோ மக்களுடைய ஒரு அதிருப்தி. இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் பார்க்கணுன்னா, சப்போஸ் என்டிஏ அலையன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில அலையன்ஸ் பார்ட்டிஸ் இங்கே ஐஎன்டிஏக்கு மாறிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால் இப்போது பிஜேபி would have lost its place. ஸோ இதில் பிஜேபி தனிப்பெரும்பான்மை வரவே இல்லை அப்படிங்கிறது இங்கே மிகப்பெரிய அடிதான் பிஜேபிக்கு நம்ம சொல்லணும். இன்னும் பல டேட்டாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் மக்களே, எடுத்து ஒவ்வொன்றா கண்டிப்பாக ஒரு பெரிய சீரியஸாக போட போகிற இடத்துல யாருக்கு வந்து இங்கே அதிகமான ஓட்டு கிடச்சிருக்கு, எந்தெந்த ஸ்டேட்டை எப்படியான நிலவரங்கள் இருந்தது, முக்கியமாக தமிழ்நாட்டில் எந்தெந்த நிலவரங்கள் இருந்தது, தமிழ்நாட்டில் அண்ணாமலை தோற்றதற்கான காரணம் என்னவா இங்கே பார்க்கப்படுது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவி ஸ்ரீமதி 600க்கு 589 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற சாதனை. சக்தி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காணியாமூர், சின்னசேலம், கள்ளக்குறிச்சி. சேர்க்கைக்கு வரவேற்கிறோம்.